Okay, next வந்து என்ன பார்க்க போறோம்னா torque. So torque due to magnetic force on a current carrying loop. So அதே தான், we have a magnetic loop, we have a coil. Okay, we have a coil, say coil A, B, C, D. So இதுல வந்து என்னாச்சு, current வந்து இந்த directionல வந்து pass ஆச்சு. We already know that. And இதுல வந்து magnetic field வந்து insideல இருந்ததுன்னு பார்த்தோம். இந்த directionல magnetic field வந்து outsideல இருக்கு அப்படின்னு பார்த்தோம். கரெக்டா? ஸோ இதோட லெங்த் வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஸோ லெங்த் ஆஃப் த காயில் வந்து நம்ம we can take as a L. ஓகே, L. இந்த சைடை வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம், B அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இட் இஸ் அ ரெக்டாங்கிள் பேசிக்கலி, L into B அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதில் டார்க்கோட ஃபார்முலா. ஓகே, டார்க்கு கண்டுபிடிக்கணும். ஸோ வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் டார்க்? நம்ம 11th ஸ்டாண்டர்டில் ஏற்கனவே படிச்சிருப்போம். டார்க் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஃபோர்ஸ் இன்டு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ், அதான் டார்க். ஃபோர்ஸ் இன்டு perpendicular distance. Okay, so this is the force. That is what we call as a magnetic force. So what is magnetic force? We know that. So magnetic force into the perpendicular distance. So magnetic force இந்த பக்கம் ஆக்ட் ஆகுது. ஃபோர்ஸுக்கு perpendicular distance என்ன இருக்கு? That would be a B. Okay, into the paper and outside the paper. எப்படி எடுத்தாலுமே என்ன ஆகுது? B is a perpendicular distance. Yeah, so that we can say as a B. So what is the magnetic force? நம்மளுக்கு தெரியும், magnetic force ஓட formula I into L vector cross B vector. So L vector க்கும் this is a L vector and this is a B vector. Yeah, so L vector and the force, and we already know force which is acting in a downward direction. So angle between L vector and B vector would be 90 degree. நம்ம last video பார்த்துட்டோம். So அப்ப இங்க டைரக்டா என்ன எழுதிடலாம், BI L into cross B அப்படின்னு எழுதலாம். So L into B அப்படின்றது வந்து என்னன்னு எழுதலாம்னா, we can write as a area. So the torque could be equal to BI L into B area for n number of turns, for n turns. For n turns, if you have n turns, நம்ம எப்படி எழுதலாம் torque? So torque could be equal to BI A into n. This is what we called as a torque. Okay, for a normal loop. So normal ஒரு loop இப்படி இருந்துச்சுன்னா இது வந்து torque. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த லூப்பை வந்து I'm going to tilt to certain angle. எப்படி அப்படின்னா, so if loop is rotated, okay, if loop is rotated to certain angle, if loop is rotated certain angle theta, certain angle theta rotate பண்றோம்னு வெச்சுக்கலாம். So ஒரு loop இப்படி இருக்கும். Okay, so I've rotated this loop to certain angle theta like this. Okay, so this would be the axis now. Actually இதுதான் வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, now this is not B. Okay, லூப்பை நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, ஒரு ஆங்கிள் ரொட்டேட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இது வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, if this is a aerial vector, okay, if this is a aerial vector, so say this is angle theta. ஸோ அப்போ இது என்ன பண்ணலாம், ரெண்டு காம்பனண்ட்டாக அப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இப்படி ஒரு காம்பனண்ட்டாகவும் பர்பெண்டிகுலர் காம்பனண்ட்டாகவும் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் டூ ஆர் பர்பெண்டிகுலர். ஸோ இப்போ என்ன ஆயிரும், பின்றதே வந்து இந்த லெங்த் பின்றது வந்து எப்பவுமே ஆங்கிள் பக்கத்தில் வர்றது வந்து காஸ் தீட்டா, this become sin theta இல்லையா. ஸோ this become B sin theta and this become B cos theta. ஸோ பின்றது வந்து ஆங்கிள் டில் பண்ணதுனால இது என்னவா மாறிடுச்சு அப்படின்னா B cos thetaவா மாறிடுச்சு. ஸோ அப்போ நம்ம சேம் ஃபார்முலாவில் பிக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணணும், இப்போ B sin theta யூஸ் பண்ணணும். ஸோ சேம் டார்க், ஸோ டார்க் இஸ் ஈக்குவல் டு magnetic force into B become now B sin theta. Okay, so B become now B sin theta. Same thing இப்போ எழுதும் போது என்னென்ன வரும், so BI L B sin theta அப்படின்னு வரும். ஸோ இப்போ இந்த LB sin theta அப்படின்றது வந்து it is a cross product. கரெக்ட், ஏரியா தான் பட் கிராஸ் ப்ராடக்ட். ஸோ அப்போ என்னென்னு எழுதுனா இது, ஸோ we can write this as BI A sin theta. And for n number of turns, okay, for n number of turns we can include the n. So இப்போ என்ன கிடைச்சிச்சு, BIA sin theta அப்படின்னு கிடைச்சிச்சா. ஸோ இதில் வந்து இந்த IAN அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த மூணு டேர்மையும் நம்ம வந்து ஒரு கான்ஸ்டன்ட்டாக வந்து அப்ளை ஒரு கான்ஸ்டன்ட்டாக இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்னா, that is what we call as a magnetic moment. Okay, so we can write this is MB sin theta. That is what we call as a torque. Okay, so MB sin theta. So MB sin theta வை எப்படி வெக்டார் ஃபார்ம்ல எழுத முடியும், we can write the MB sin theta in vector form. That is vector form எப்படி எழுதலாம்னா, so torque could be equal to M vector cross B vector அப்படி நம்ம எழுதலாம். Okay, so what is this M?
M is called as a magnetic moment. Magnetic moment. Okay, so M would be equal to IAN. So this is a very important formula. Okay, magnetic moment. அதே மாதிரி இந்த magnetic momentக்கு ஒரு direction இருக்கு. Okay, இப்போ say current is passing this direction like this. You can write direction of magnetic moment. Direction of magnetic moment. Okay, direction of magnetic moment. இதோட டைரக்ஷன் என்ன அப்படின்னா எப்படி வந்து இந்த கார்க் ஸ்க்ரூ ரூல் யூஸ் பண்ணமோ அதே டைரக்ஷன் தான். ஏன்னா இந்த வெக்டார் வரைஞ்சிருக்கல இதுக்கு பேர் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஏரியல் வெக்டார் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஏரியல் வெக்டார் வந்து ரெண்டு சைடில் வரையலாம். எப்படின்னா ஏரியான்றது ஏரியல் வெக்டார்னா என்ன, இப்போ இந்த பேப்பர் இருக்கு, இந்த பேப்பருக்கு வந்து பர்பெண்டிகுலர் இது பெண்ணை நான் இப்படி வச்சுன்னா பர்பெண்டிகுலர். ஸோ இதே மாதிரி ரெண்டு பர்பெண்டிகுலர் நான் வரையலாம். ஒன்று பேப்பரோட இந்த டைரக்ஷன்ல, இன்னொன்று பேப்பரோட ஆப்போசிட் டைரக்ஷன்ல. அதே மாதிரி இதுக்கும் வந்து ரெண்டு ஏரியா நான் ட்ரா பண்ணலாம். ஒன்று இந்த டைரக்ஷன்ல ஏரியல் வெக்டரை பர்பெண்டிகுலராக ட்ரா பண்ணலாம், இல்லை இந்த டைரக்ஷன்ல ஏரியல் வெக்டரை பர்பெண்டிகுலராக ட்ரா பண்ணலாம். ஸோ எந்த டைரக்ஷனை ப்ரிசைஸாக ட்ரா பண்ணுறதுக்கு தான் இந்த மேக்னெட்டிக் மூமெண்ட். அது எப்படின்னா கார்க் ஸ்க்ரூ ரூல் மாதிரி தான். இப்போ கரண்ட் வந்து கிளாக் வைஸில் போச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், கரண்ட் கிளாக் வைஸ்னா current is clockwise na it will go inside இல்லையா, அதுதான். ஸோ கிளாக் வைஸ்னா இந்த சைடில் இந்த பக்கம் வரையணும் ஏரியல் வெக்டார், ஆன்டி கிளாக் வைஸ்னா ஏரியல் வெக்டாரை ஆப்போசிட் டைரக்ஷன் வரையணும். ஸோ சேம் திங் த டைரக்ஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் மூமெண்ட் based on screw rule. Okay, based on screw rule. Based on screw, okay, you can write based on screw rule magnetic moment. Okay, magnetic moment can be, okay, based on screw rule magnetic moment direction is applied. Direction is applied. Okay, based on screw rule magnetic moment direction is applied. That's all.